Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த வருஷத்தோட ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த இந்த பஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதலை யாரும் மறந்திருக்க முடியாது. இந்த தாக்குதலுக்கு நேரடியாக காரணமாக இருந்த தீவிரவாதிகள் தற்போது வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரதான செய்தியாக இருக்கிறது. இதன் பெயர் ஆபரேஷன் மகாதேவ். இந்த ஆபரேஷன் சம்பந்தமான செய்திகள் வந்த உடனேயே எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி பார்லிமெண்ட் கூடின அதே நாள்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு, அதுல பெஹல்காம் தாக்குதல் காரணமான அந்த மூளையாக செயல்பட்ட அந்த நபரும் எப்படி கொல்லப்பட்டான். இந்தியா இதுக்கு முன்பாக நேரடியாக பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி போய், அதுவும் குறிப்பா பாவல்பூர் போன்ற அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்கா சுபானல்ல போய் தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிறது ஒரு காலத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பழைய இந்தியர்களுடைய ஒரு கனவாக இருந்தது. ஆனா அதை நிஜமாக்கி இருக்கிறது இப்போ நம்மளுடைய ராணுவத்துடைய அந்த அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறது. ப. சிதம்பரம் போன்ற அனுபவம் மிக்கவர்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது எந்த அளவுக்கு தெளிவாகவும், எந்த அளவுக்கு அதுவும் குறிப்பா இந்த தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது எந்த அளவுக்கு யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது மிக நிச்சயமா தெரியணும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வருஷத்தோட ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த இந்த பஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதலை யாரும் மறந்திருக்க முடியாது. இந்த தாக்குதலுக்கு நேரடியாக காரணமாக இருந்த தீவிரவாதிகள் தற்போது வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரதான செய்தியாக இருக்கிறது. இதன் பெயர் ஆபரேஷன் மகாதேவ். இந்த ஆபரேஷன் மகாதேவ் இதோடைய தொடக்கம் அப்படிங்கிறது எதிலிருந்து தொடங்குச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பத்தி ரொம்ப விரிவா பார்ப்போம். பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த பயங்கரவாதிகளை பிடிக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA-வாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்திய அரசின் ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய அரசுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ், அதுக்கப்புறம் உளவு இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கோஆர்டினேஷன் அடிப்படையில் இந்த ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ இதோடைய ஸ்பார்க் எங்க வந்துச்சு அப்படின்னா, அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம் தாக்குதல்ல நேரடியாக அந்த 26 அப்பாவிகளை கொன்று குவித்த அந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்திய இந்த சேட்டலைட் போன், அதுதான் இந்த சீன்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த சேட்டலைட் போன் அன்னைக்கு அந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்தினதை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோடைய அவங்களுடைய விசாரணையில தெரிய வருது. அப்புறம் அந்த சேட்டலைட் போன் டீஆக்டிவேட் ஆயிடுது. இப்போ அதுக்கப்புறம் திடீர்னு திருப்பி அதே சேட்டலைட் போன் ஒரு இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. அந்த ஆக்டிவேட் ஆன பகுதியை ஒட்டி அதில் இருந்த கம்யூனிகேஷன், அதன் அடிப்படையில் நடந்தது தான் இந்த ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது. இது ஆபரேஷன் மகாதேவ் தொடர்பாக பெரிய இன்ஃபர்மேஷன் வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு வெளிவரல. குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய இராணுவ அதிகாரிகள் ப்ரீஃப் பண்ணாங்க, எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும், எப்படி தாக்குதல் நடத்தணும், பாகிஸ்தானுடைய எந்தெந்த இராணுவ தளவாடங்கள் அழிக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்களை ரொம்ப விரிவாக அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இந்திய அரசு தரப்புல இப்போ வரைக்கும் வெளியாகாம இருக்கு. இதுக்கு இன்னொரு காரணம், இதுக்கு பேரலா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அதுல பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு தரப்புல குறிப்பா ராஜ்நாத் சிங் அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதனால ஆபரேஷன் மகாதேவ் சம்பந்தமா மிக முக்கியமா உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் செய்தி ஊடகங்கள் மூலியமா வெளியாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ஒட்டுமொத்தமான அந்த பேக்ரவுண்ட் விஷயங்களை ரொம்ப விரிவா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற இந்த ஆபரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் திட்டமிடப்பட்டு இது நடந்திருக்கு. இதுல மெயின் கேட்சே அந்த சேட்டலைட் போன் தான். அந்த பஹல்காம் தாக்குதல் காரணமான அந்த சேட்டலைட் போன் திருப்பியும் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பஹல்காம் தாக்குதலை செய்த அந்த தீவிரவாதிகள் அப்போ இன்னும் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த போனை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது காமனா லாஜிக்கலா பொருந்தக்கூடிய விஷயங்கிறதால ஒரு ஆபரேஷன் திட்டமிடுறாங்க. இது யார் யார் பண்றாங்க அப்படின்னா, இந்திய ராணுவம், CRPF, அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் போலீஸ். ஸோ இந்த 3 பேரும் ஒருங்கிணைந்த வகையில இந்த ஆபரேஷன் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல மிக முக்கியமாக ஹசீம் மூசா அப்படிங்கிற இந்த லஷ்கர் தொய்பாவுடைய ஒரு பயங்கரவாதி தான் இதுல மெயின் கேட்ச். அவன் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறான்.
இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த, குறிப்பாக வந்து அந்த கிரவுண்டில் இருந்து அந்த மற்ற தீவிரவாதிகளை வந்து ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து பல்வேறு விஷயங்களை வந்து செய்த இந்த ஹசிம் மூசா அப்படிங்கிற நபர் இந்த ஆபரேஷன் மகாதேவில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ரொம்ப குறிப்பாக நேரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இன்று நாம் இந்த காணொலியை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய 28 ஜூலையில் கரெக்டாக காலை 11:30 மணிக்கு வந்து நேரடியாக ஒரு ஜாயிண்ட் டீம் வந்து போகிறாங்க. குறிப்பாக வந்து அதில் வந்து 24 ராஷ்யா ரைஃபிள்ஸு, 4 பேரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தீவிரவாதிகளை வந்து லொக்கேட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. இது எந்த இடத்துல அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகருக்கு ஒட்டியிருக்கக்கூடிய தக்ஷிகம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு வனப்பகுதியில் தான் இந்த ஆப்ரேஷன் வந்து நடத்தப்படுது. இந்த ஆப்ரேஷன் நடந்த அந்த பகுதியில் தான் இந்த டீம் வந்து அங்கே போய் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே 3 பயங்கரவாதிகளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. எடுத்த உடனே வந்து சுற்று வளைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பிரிவுக்கும் வந்து மிக கடுமையான இந்த தாக்குதல் வந்து இந்த ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறது நடக்குது. அவங்க கையிலையும் வந்து துப்பாக்கிகள் இருக்குது. ஸோ 2 பரஸ்பரமாக அந்த தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலுடைய முடிவில் அவங்க அந்த 3 பேரும் வந்து கொல்லப்படுகிறார்கள். அந்த 3 பேரில் ஒருத்தன் தான் இந்த ஹசிம் மூசா அப்படின்னு வந்து இப்போதைக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எதை வச்சு வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் முடிந்த பிறகு ஒரு ட்ரோனை வந்து அந்த தாக்குதல் நடத்த இடத்துக்கு வந்து அனுப்பி அதுக்கப்புறம் அங்கே வந்து பாடி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோஸ் 2 கம்பேரிசன் பண்ணி ஃபோட்டோஸும் வந்து இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை ஆரம்பித்த உடனே இதுலேருந்தே தெரியுது, ஸோ அந்த மூசா அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி தான் இங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஆபரேஷன் மகாதேவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கு. அந்த திட்டமிடல் எதை மையப்படுத்தியது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பயங்கரவாதி அமைப்புகள், குறிப்பாக 2 அமைப்புகளை வந்து மையப்படுத்தி அவங்க ஜம்மு காஷ்மீர்ல அவங்களுடைய நடமாட்டம் எங்க இருக்கு, அந்த பிரிவுகளுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன, அவங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் யார் யாரு, அவங்களுடைய சமீபத்திய நடமாட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான ஒரு கண்காணிப்பில் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு படை, நம்மளுடைய ராணுவம் வந்து இருந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக ஜெய்ஷி முகமது, அப்புறம் வந்து லஷ்கர் இ தொய்பா. லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு அமைப்பு தான், அதுலேருந்து ஒரு கிளை அமைப்பு தான் வந்து ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டு. அவங்க தான் வந்து இந்த பஹல்காம் தாக்குதலை வந்து நேரடியாக நடத்திய அந்த பயங்கரவாத கூட்டம் அப்படிங்கிறது அவங்க தான். ரொம்ப சமீபத்தில் அமெரிக்காவுடைய அரசாங்கமும் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து சர்வதேச பயங்கரவாத குழுவாக வந்து அறிவித்திருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கான அறிவிப்பை வெளியிட்ட அந்த செய்தியும் நாம் வந்து வெளியிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த லஷ்கர் இ தொய்பா அப்புறம் ஜெய்ஷி முகமது, இந்த 2 பயங்கரவாதி இயக்கங்களுடைய இந்த மாடியூல்ஸை வந்து இந்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் இந்த சேட்டலைட் ஃபோன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. அதன் அடிப்படையில் லொக்கேட் பண்ணும்போது தீவிரவாதிகள் லொக்கேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட். ஓகே, இப்போது நேரடியாக இதில் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமான செய்திகள் வந்த உடனேயே எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி பார்லிமெண்ட் கூடின அதே நாளில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு, அதில் வந்து பஹல்காம் தாக்குதல் காரணமான அந்த மூளையாக செயல்பட்ட அந்த நபரும் வந்து எப்படி கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்கட்சிகளும் வந்து இப்போ கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இதில் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் இன்னைக்கு நடத்தணும், இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த சேட்டலைட் ஃபோன் எப்போ வந்து ஆக்டிவேட் செய்யப்பட்டதோ அப்பையிலிருந்து தான் இந்த ஆப்ரேஷன் மகாதேவுக்கான கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சேட்டலைட் ஃபோன் ஆக்டிவேட் ஆனதுக்கும் நம்மளுடைய பார்லிமெண்ட் செஷனுக்கும் வந்து ஒரு நேரடியான வந்து தொடர்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து தொடர் கண்காணிப்பில் இருக்கும்போது கண்காணிப்பின் தொடர்ச்சியாக அவங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆப்ரேஷன் வந்து திட்டமிட முடியும். அதான் திட்டமிட்டிருக்காங்க. இது அதே மாதிரி இது புதுசும் கிடையாது. குறிப்பாக அந்த வனப்பகுதியில், ஸ்ரீநகரில் கூடிய அந்த வனப்பகுதியில் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாதிகளோட நடமாட்டம் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே இல்லை, அதுக்கப்புறம் வந்து அவங்க எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மாநில காவல்துறையுடைய உதவியோட இதை வந்து என்ஐஏவும் இந்த விசாரணையை வந்து பேரலாக வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இராணுவமும் இதை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம இராணுவத்தில் கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸும் வந்து இதை வந்து நேரடியாக வந்து கண்காணித்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக இப்போது இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவாக பார்க்குறோம். இப்போ இதன் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இதில் நேரடியாக இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்களே ஏன் பிடிக்கலன்னு தொடர்ச்சியாக வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தவர்களுக்கான ஒரு பதில் அப்படிங்கிறது இப்போ கிடச்சிருக்கு. இதை தாண்டி
இது இதோட நிற்கப் போவதில்லை அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞையும் வந்து மிக தெளிவாக இருக்குது. ஏன்னா இன்னொரு பக்கம் பேரலாக வந்து இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பான எதிர்க்கட்சிகளோட கேள்விக்கு பதிலளிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தொடர்கிறது. பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை, இந்த விஷமத்தனமான விஷயங்களில் வந்து இறங்குச்சு அப்படின்னா இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இதை வச்சு ஒரு படம் எடுக்கிறதோ, இதை வச்சு ஒரு அவ்வளோதான், இதை வச்சு ஒரு புக் எழுதுறதோ அப்படிலாம் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆப்ரேஷனாக வந்து தெரியுது. இந்திய அரசாங்கமும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ராஜ்நாத் சிங் அவர்கள் அவருடைய நாடாளுமன்ற அந்த ஸ்பீச்சில் வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா நடத்திய தாக்குதலில் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடம் எத்தனை சேதமாச்சு அப்படின்னு கேட்க தவறிய எதிர்க்கட்சிகள் இந்தியாவுக்கு எவ்வளவு சேதம் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாம வந்து ஒரு தேர்வுக்கு போறோம், அந்த தேர்வில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா பென்னு, பென்சில் இதெல்லாம் வந்து எவ்வளோ சேதமாச்சு, இதெல்லாம் வந்து காணாமல் போச்சா இல்லையா அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை தேர்வு நல்லா எழுதினியா, பாஸ் ஆனியா அப்படின்னு கேட்பீங்களா? ஸோ வந்து எதிர்கட்சிகளுடைய கேள்வியிலேயே வந்து சரியில்லாத ஒரு தனம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத அவர் நாடாளுமன்றத்தில் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ ஓவராலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பஹல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்தியாவுடைய அந்த பாதுகாப்பு துறையிலும் சரி, இந்தியாவுடைய வருங்கால இந்த பாதுகாப்பு திட்டங்களையும் சரி மிக முக்கியமாக ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது அப்படின்னா அது வந்து மிகை கிடையாது. ஏன்னா இந்தியா இதுக்கு முன்பாக நேரடியாக பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி போய், அதுவும் குறிப்பாக வந்து பாவல்பூர் போன்ற அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்கா சுபானல்லால போய் தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பழைய இந்தியர்களுடைய ஒரு கனவாக வந்து இருந்தது. ஆனால் அதை வந்து நிஜமாக்கி இருக்கிறது இப்போ நம்மளுடைய இராணுவத்துடைய அந்த அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறது. இதை வரும் நாட்கள்லையும் இது தொடரும் அப்படின்ட்டு வந்து மிக வெளிப்படையாக அறிவித்திருப்பது தான் இந்திய அரசு இதில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. இந்த ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான் அப்படிங்கிறதால இது எல்லாம் முடிஞ்சிருச்சா, இதோட இதுக்கான முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை தாண்டி இது தொடர்கிறது அப்படிங்கிறதான் செய்தி. இப்போ இந்த காணொலியோடைய இறுதியா நம்மளுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர் எழுப்பிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பஹல்காம் தாக்குதல் காரணமானவர்களா நீங்க எப்படி பாகிஸ்தானின்னு சொல்றீங்க, ஏன் அவங்க வந்து இந்தியர்களா இருக்கக்கூடாதா, இந்தியாக்குள்ள இருந்து வந்தவங்களா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு அரசு கொடுக்கக்கூடிய பதில இருந்து பொதுமக்களுக்கு தேவையான செய்தி, அதாவது பொதுமக்கள் தெரிந்து கொள்ள செய்தியை அரசு வாயிலிருந்து வெளில வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தலைவர்கள் பொதுவாக கேள்வி கேட்பாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் குருட்டாம்போக்கில் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அவர் மைண்டில் இல்லாமல் இந்த கேள்வியை வந்து அவர் கேட்டுக்கிறார். இப்போ இந்த ஆப்ரேஷன் மகாதேவில் வந்து கொல்லப்பட்ட இந்த மூசா அப்படிங்கிற நபர் பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டீமில் இருந்த நபர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ப. சிதம்பரம் கேட்ட கேள்விக்கான நேரடியான பதிலாகவே இருக்குது. ஸோ இது போன்ற ப. சிதம்பரம் போன்ற அனுபவம் மிக்கவர்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது எந்த அளவுக்கு வந்து தெளிவாகவும், எந்த அளவுக்கு வந்து அதுவும் குறிப்பாக இந்த தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து பேசும்போது எந்த அளவுக்கு யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது வந்து மிக நிச்சயமாக தெரியணும். அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தபோது நம்ம நாடு சந்தித்த சங்கடங்கள் என்னென்ன, அதை தாண்டி இப்போ அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போதே அவருக்கு எதிராக அருந்ததி ராயின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவருக்கு எதிராக வந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி பயங்கரவாதம், மாவோயிசம், இதற்கு எதிராக வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தார்னு சொல்லிட்டு இதே ப. சிதம்பரம் மீது கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறார்கள் இந்த சோ கால்டு முற்போக்கு எழுத்தாளர்கள். ஸோ இப்போ அவங்களுடைய லைன்லேயே நின்று அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து இந்திய அரசாங்கத்தை நோக்கி வந்து ப. சிதம்பரம் கேட்குறார் அப்படின்னா அது எந்த வகையில் சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரியான கேள்விகள் எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா, சொந்த நாட்டையே சொந்த நாட்டு மக்களால் வந்து சந்தேகப்பட வைக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இது ஏற்படுத்தும். எதிர்கட்சியாக வந்து நம்ம ஏற்கனவே பல காணொலிகள் சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சியாக வந்து அரசியல் செய்வதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஆனால் நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் இராணுவத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாகவும் எவ்வளோ வந்து இழப்பு, இந்தியாவுக்கு வந்து என்னென்ன இழப்பு நடந்தது, அதே மாதிரி வந்து அந்த அவங்களாம் வந்து இந்தியா
பாகிஸ்தானின்னு சொல்றீங்க, ஏன் அவங்களாம் இந்தியர்களா இருக்கக்கூடாதா? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நீங்க ஏன் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டுறீங்க, நீங்க ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டது இல்லைன்னு கூட நாளைக்கு கேட்கலாம். ஏன்னா நீங்க சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ கேட்குறவங்களும் வந்து சம்மந்தம் இல்லாமல் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து மிக எச்சரிக்கையுடன் இவர்கள் பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் பீப்புளாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக இன்னும் பல்வேறு மிக முக்கியமான தகவல்கள் வெளிவர இருக்கு. குறிப்பாக இந்த ஆபரேஷன் மகாதேவ் தொடர்பாக இன்னும் பல தகவல்களை வெளிவர இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலிகளை இதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது தொடரும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.